25 ஆண்டுகளாக ஒடிசாவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த பிஜு ஜனதா தளத்தின் நிழல் முதல்வர் என்றும் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என்றெல்லாம் சொல்லப்பட்ட முன்னாள் IAS அதிகாரி V.K. பாண்டியன் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எந்தவித பொது நிகழ்ச்சிகளிலும் தலை காட்டாமல் காணாமல் போயிருப்பது இப்பொழுது பல சந்தேகங்களையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 2000ஆம் ஆண்டு தொடங்கி 2024 வரை தொடர்ந்து 5 முறை தேர்தல்களில் வென்று ஒடிசாவில் முதலமைச்சராக இருந்தார் பிஜு ஜனதா தளத்தின் நவீன் பட்நாயக். நீண்ட காலம் பதவி வகித்த இந்திய முதல்வர்களின் பட்டியலில் 74 நாட்கள் வித்தியாசத்தில் 2வது இடத்தில் இருந்தார் நவீன் பட்நாயக். 2024 தேர்தலிலும் வென்று சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் பவன்குமார் சாம்லிங் உடைய ரெக்கார்டை நவீன் பிரேக் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இத்தேர்தலில் தோற்று அந்த வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தோல்விக்கு V.K. பாண்டியனும் முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டு வந்தது. தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கு முன்னரே ஒடிசாவின் அரசியல் களத்தையும் செய்திகளையும் ஆக்கிரமித்த பெயர்தான் V.K. பாண்டியன். IAS அதிகாரியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதா தளத்தில் இணைந்து நவீன் பட்நாயக்கின் ஆலோசகராக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் அவர்தான் அடுத்து நவீனுடைய அரசியல் வாரிசு என்றெல்லாம் சொல்லப்பட்டது. V.K. பாண்டியனும் நவீன் பட்நாயக் பங்கு கொள்ளும் கட்சி நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் என்று அவர் எங்கு சென்றாலும் அவர் நிழல் போல அவருடனே பயணித்தார். அதுவரை பெரிதாக பேசப்படாத இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதுதான் சூடு பிடிச்சது. நரேந்திர மோடி, அமித்ஷா இருவரும் V.K. பாண்டியனை தாக்கி பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒடிசாவில் இருக்கும் பூரி ஜெகநாதர் கோவில் கருவூல சாவி தொலைந்திருப்பதால் அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் நவீன் பட்நாயக் உடல்நிலை சரிவது சதி இருக்கலாம் என்றும் மோடி பேசியிருந்தார். அதே நேரம் ஒரு தமிழன் ஒடிசாவை ஆழ்வதா என்று அமித்ஷாவும் மறைமுகமா V.K. பாண்டியனை சாடி இருந்தார். இப்படி தொடர்ந்து பிரச்சார களத்துல V.K. பாண்டியனுடைய பெயர் அடிபட்டுட்டே இருந்தது. அதை தொடர்ந்துதான் நவீன் பட்நாயக் V.K. பாண்டியன் தன்னுடைய அரசியல் வாரிசு இல்லைன்னு அறிவித்திருந்தார். தேர்தல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் கூட பிஜு ஜனதா தளம் 115 சட்டமன்ற தொகுதிகளிலும் 15 மக்களவை தொகுதிகளிலும் வெல்லும்னு பேசியிருந்தாரு V.K. பாண்டியன். ஆனா வெளியான முடிவுகள் ஒட்டுமொத்த கட்சிக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம் 2019 தேர்தலில் 112 தொகுதிகளை கைப்பற்றியிருந்த பிஜு ஜனதா தளம் இந்த தேர்தலில் 51 தொகுதிகள் மட்டுமே வென்றிருக்காங்க. அதே நேரம் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில வென்றிருந்த பொழுது பிஜு ஜனதா தளம் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. வேட்பாளர் தேர்வு சரியாக இல்லை, கட்சியில் சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அதே நேரம் நவீன் பட்நாயக் பாண்டியனை அதிகமாக சார்ந்திருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து V.K. பாண்டியன் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்காம இருந்தது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. நவீன் பட்நாயக் ஆளுநர் மாளிகை சென்று ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பொழுதிலும் கட்சி உறுப்பினர்களின் மீட்டிங் இரண்டிலும் பங்கு கொள்ளவில்லை V.K. பாண்டியன். அதோட ஒடிசா அரசின் நிதித்துறையின் சிறப்பு செயலாளராக பணியாற்றி வரும் V.K. பாண்டியனின் மனைவி சுஜாதா R. கார்த்திகேயன் 6 மாத கால விடுப்பில் சென்றிருக்கிறது மேலும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இந்த நிலையில்தான் இப்பொழுது V.K. பாண்டியன் குறித்து மௌனம் கலைத்திருக்காரு நவீன் பட்நாயக். தேர்தலில் மக்களின் முடிவை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் V.K. பாண்டியனை குறை சொல்வது துரதிருஷ்டவசமானது. 10 ஆண்டுகளாக அதிகாரியாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் பாண்டியன். நேர்மையும் உண்மையும் உள்ள மனிதர். அதே நேரம் அவர் என் அரசியல் வாரிசு கிடையாது, அதை ஒடிசா மக்கள் முடிவு செய்வார்கள்னு பேசியிருக்காரு நவீன் பட்நாயக். ஒடிசா அரசியல் களத்துல அடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதே இப்போதே எதிர்பார்ப்பாருக்கு.